நெல்லை மேயர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சீட்டு முறையில் மறைமுக தேர்தல் நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கிட்டு என்கிற ராமகிருஷ்ணனும் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜும் போட்டியிடுகின்றனர். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். மொத்தமுள்ள 55 மாமன்ற உறுப்பினர்களில் 54 பேர் வாக்களிப்பதற்கு வருகை புரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது நிலவும் சூழல் என்ன, விவரிங்க. நெல்லை மாநகராட்சியுடைய மேயருக்கு மறைமுக தேர்தல் தற்போது தொடங்கியிருக்கிறது. வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியுள்ள நிலையில வாக்குச்சீட்டு நடைமுறையில இந்த தேர்தலை தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில நடத்தி வருகிறார்கள். இந்த மறைமுக தேர்தலுக்காக அந்த வாக்குச்சீட்டு தயார் செய்யப்பட்டு அந்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட அந்த 2 பேருடைய பெயர்களும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கு மாநகராட்சி அலுவலர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த பேனா மூலம் டிக் அடித்து அந்த எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறோமோ அந்த வேட்பாளருக்கு நேராக டிக் அடித்து அந்த தனது வாக்குவை பதிவு செய்வதற்கு அந்த நடைமுறைகளை தொடங்கி நடந்து வருகிறது. 55 மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சேர்ந்த ஜெகநாதன் மற்றும் வராத நிலையில மொத்தம் 54 மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டரங்கில் அமர்ந்திருக்கிறார்கள். தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல கவுன்சிலர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு அந்த வாக்குச்சீட்டுகள் வழங்கப்படுகிறது. அங்கே மறைமுகமாக தேர்தல் நடத்தப்படக்கூடிய நிலையில அந்த வாக்கு செலுத்துவதற்கான இடத்துல அவர்கள் தேர்தலை வாக்கை பதிவு செய்வதற்கு பதிவு செய்து அங்குள்ள பெட்டியில செலுத்த இருக்கிறார்கள். 54 வேட்பாளர் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த வாக்குச்சீட்டு தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலராக அந்த தேர்தலை மாநகராட்சியுடைய ஆணையாளர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அரங்களை மாமன்ற உறுப்பினர் தவிர்த்து மற்ற அனைத்து அதிகாரிகளையும் வெளியேற்றிவிட்டார்கள். அந்த மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை தவிர்த்து மற்ற அனைவரும் வெளிவந்திருக்கிறார்கள். பூட்டிய அறைக்குள்ள இந்த தேர்தலானது தற்போது தொடங்கி நடந்து வருகிறது. 2 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில திமுகவை சேர்ந்த வேட்பாளர் கிட்டு ராமகிருஷ்ணனுக்கும் பவுல்ராஜ் என்பவருக்கும் போட்டி நிலவி வருகிறது. வாக்காளர்கள் வாக்கு செலுத்துவதற்கான அந்த நடைமுறையை பின்பற்றிருக்கிறார்கள். 2 மணி வரை வாக்கு செலுத்துவதற்கான நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில 2 மணிக்கு பின்னர் வாக்குப்பதிவை எண்ணக்கூடிய பணி தொடங்கி உடனடியாக அந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளரும் அறிவிக்கப்படுவார். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.